ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம். நீ கைட் பண்ணு ஸ்ரீதர். அக்ஷதை எல்லாருக்கும் போதும். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகேந்திர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சாரிய மதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யா அஸ்மின் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமக. ஓம் நமோஸ்து வியாச விசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரதத் பூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீப. ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதோ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யः வம்சரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யः சர்வோபப்ளவரகித பிரஜானகண பிரத்யேகர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत् व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम सहनाववतु सहनौ पुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु विद्विषावहै. ओम शांति शांति हरिः ओम श्री गुरुभ्यो नमः. ஹரிஹி ஓம். பக்கம் 149. அத்தியக்ஷாதிகரணம். சோத்யக்ஷக தது உபகமாதிப்யக பூதேஷு தச்ருதேஹ நைகஸ்மின் தஸ்யதோஹி சமானாச்ச ஆஸ்ருத்யுபக்ரமாத் அமிர்தத்வம் ச அனுபோஷ்ய ததாபீதேஹ சம்சார விபதேசாத் சூக்ஷ்மம் பிரமாணாதஸ்ச ததோபலப்தேஹ நோப ந உபமக உபதேனாத அஸ்யைவ சோபபுத்ரேஷ உஷ்மா. ஓகே, மீதி பிழை இருந்தால் அங்கே திருத்திக்கலாம். தது ஆபீதேகே சம்சார விபதேசாத். சம்சார விபதேச அதிகரணம், 5வது அதிகரணம். நம்ம செய்யும்போது 48 மணி நேரம் முன்னாடியாவது சொல்லணும். புரியுதா? எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரகஸ்பதி மாதிரி என்னையே திருப்பி சொல்லக்கூடாது. ஓகே, நீங்கள் மாத்திரம் எப்படி சொல்கிறீங்கன்னு புரியுதா? ஒரு 2 நாளைக்கு முன்னாடியாவது நம்ம சொன்னால் ஏற்பாடு பண்ணுறதுலாம் சௌரியமாக இருக்கும். இப்போ அவர் நேற்றுக்கு சொல்லி இன்றைக்கி புட்ரா கல்யாணம் அப்படின்னு, நாளைக்கு கல்யாணம் இன்றைக்கி புட்ரா தாம்பலம் அப்படின்னு, அதே மாதிரி தான் இப்போ ஆச்சு. இப்போ அவருக்கு இப்போ பண்ணினோம்ல, அது நாளைக்கு கல்யாணம் இன்றைக்கி புட்ரா தாம்பலம்னா அந்த பழமொழி பொய்யாக்காமல் கிருஷ்ணமூர்த்தி மாமா பண்ணிட்டார். இப்போதான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு 48 மணி நேரமாவது முன்னாடி கொஞ்சம் விஷயத்த சொல்லிடணும். முக்கியமானப்பட்டவங்க எனக்கு சொல்லணுன்னா பரவாயில்ல, உங்கள் சம்மந்தப்பட்டவங்களுக்கு சொல்லிடணும். இல்லைன்னா இடது கைக்கு பதிலாக வலது கை பண்ணிவிடுவோம். என்ன அது
நம்ம வந்து போதையில் இருக்கோன்னு அர்த்தம். ஓகே, இது சைட் டாபிக். இது ஒரு முக்கியமான அதிகரணம். 4 சூத்திரம் இருக்குது. விஷயம் வந்து சாந்தோக்கியம் 6-8 தான் நம்ம வந்து விரிவாக ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம். கடைசியாக இப்போ என்ன சொல்லியிருக்கு? தேஜகா பரஸ்யாம் தேவதாயாம். இப்போ ஒவ்வொரு சொல்லாக பார்த்துட்டு வந்துட்டோம். கடைசி சொல்லுக்கான இப்போ அர்த்தத்தை 4 சூத்திரத்தில் பார்க்குறோம். புரியுதா? இந்த சம்சார விபதேச அதிகரணம். ஓகே, இந்த 3வது அதிகரணம் அதில் வந்து நமக்கு வந்து ஞாபகம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ இருக்கிற 3வது அதிகரணம் இப்போ சொன்ன இது 5வது அதிகரணம். 3வது அதிகரணத்தில் வாக்கு வந்து மனசில் ஒன்றது. அப்போ மனசு வந்து லோடடாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பிராணனில் வந்தோடனே பிராணன் வந்து ரொம்ப லோடடாக ஆகிடுது. அதில் வந்து சிதாபாச ஜீவனில் வந்து ஒடுங்கிறது. இப்போ உங்களுக்கு இன்னொரு விஷயம் புரிய வரும். அது என்ன? இப்போ பேசினதுலேருந்து நீங்கள் போதையில் இருந்தால் கூட புரிஞ்சுப்பீங்கன்னு தெரியும். சிதாபாசனில் ஒடுங்கிறது, ஜீவனில் ஒடுங்கிறது. அந்த சிதாபாசன் யார்? அப்பனா சுப்பனா? யார் அவர்? சிதாபாசனில் ஒடுங்கிறதுன்னு சொல்கிறோமே, இந்த லோடட் ஜேஜகா எல்லாமே அகங்காரத்தில் ஒடுங்குகிறது. அகங்காரத்தில் ஒடுங்குகிறதுனா என்ன அர்த்தம்? அகங்காரம் அடுத்த ஜென்மா வரைக்கும் போகிறது, அடுத்த ஜென்மாவுக்கு போகிறது. அகங்காரம் தான் லீட் பண்ணுறது. புரியுறதா? அந்த அகங்காரத்தை வந்து டம்மி பண்ணுறதுக்கு தான் விகித கர்மா பண்ணுறது, தானம் தவம் யஜ்ஞம். அது ஏன் சொல்லிகிட்ருக்கோன்னா, அந்த அகங்கார ஜீவாவை டம்மி பண்ணி அதுக்கப்புறம் அடிக்கிறதுக்காக உள்ள ஒரு விஷயம். ஓகே, அப்போ வியாசாச்சாரிய அக்னி தத்துவமாகிய சிதாபாச ஜீவனில் பிராணன் ஒடுங்குகிறது. இந்த லோடட் பிராணா, அதாவது சூக்ஷ்ம சரீரம், சிதாபாசகா பாவித் ஸ்தூல சரீரம். பாவித் ஸ்தூல சரீரம்னா ரொம்ப நுணுக்கமான நுண்ணியமான கண்ணில் பார்க்க முடியாத கிராஸ் பஞ்சபூதம் இதோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறது. எப்படி நம்ம ஆள் எவ்வளோ தூரத்துக்கு மைனூட்டாக கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க. ஓகே, அப்போ 108 பிரம்ம வித்யா சிபிர் மெதுவாக லோடடாயின்றிருக்க. புரியுதா? இப்போ வந்து இப்போ வாக்கு மனசில் ஆகிறதா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடன்னு கொஞ்சம் கொஞ்சமாக லோடட் ஆகிறது. கந்த சஷ்டி கவசம் தான் சிம்பிள்னு நினச்சோம் சென்னிமலையில். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா அஷ்டாதச விஸ்வரூப பாராயணம், நோ சகஸ்ர விஸ்வரூப பாராயணம் அப்படி சொன்னோம். இப்போ உகாதியிலேருந்து ரத்னமாலா கொண்டு போகிறோம். புரியுதா? அதுனா ரத்னமாலா, பிரம்மசூத்திர ரத்னமாலா. இப்படி இது ஒரு பக்கம் லோடடாக இருக்குது. டிக்கெட்டு ஒரு பக்கம் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு கேம்ப் ஃபீஸ் வேறு கொடுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ வந்து புதுசாக வந்து அன்னதானம் சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து 555 இன்ட்டு 1லேருந்து 1000 வரைக்கும் குருதட்சிணை ஒரு வியாசாச்சாரியருக்கு பிரம்மசூத்திரத்தை கொடுக்கறதுக்கான உபாசி சொல்லிட்டு லோடட் ஆச்சு. இப்போ லோடட் தெரியுது உங்களுக்கு? லோடடு இன்னும் எவ்வளோ லோடட் ஆக போகிறதோ போகிறதுக்கு ஓவர்லோடு ஆகிடுது. புரியுதா? அந்த இது பெரிய கரும்பு வண்டி எடுத்துகிட்டு வரோம். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பெரிய கரும்பு வண்டியை வச்சு எப்படிலாம் சொருவான்னு தெரியாது அவனுக்கு. புரியுதா? அது ஒரு நேக்கு. ஒன்று விட்டோன்னா அவளை அதில் ஒரு 10 கரும்பு தான் எடுத்துகிட்டு வருவான். புரியுதா? அவன் வந்து அந்த தோட்டத்து கரும்பையே எடுத்துகிட்டு அந்த வண்டி இப்படி ஆடிட்டு வரும். புரியுதா? நேர வண்டி நிறுத்துறா, ஓரமாக நிறுத்து, அவன் போயிட்டோம் அப்படின்னேன். புரியுதா? அது ஓவர்லோடன். புரியுதா? அதே மாதிரி நம்ம பக்கத்தில் எவனுமே வரக்கூடாது. புரியுதா? நம்ம இப்போ ஓவர்லோடோடு இருக்கோம். வீட்டில் சொந்தக்காரங்களாம் சொல்லிவிடுங்க, நான் இப்போ ஓவர்லோடில் இருக்கேன். அதனால தான் அவன் டபுள் லோடு அடிச்சிட்டான்னா பக்கத்தில் அவங்ககிட்ட பக்கத்தில் போகாத, கிட்டக்குவா, இந்த பக்கம் வந்துடு அப்படின்றாங்க. அப்போ சூக்ஷ்ம சரீரம், தேர்ஃபோர் ஃப்யூச்சர் ஸ்தூல சரீரம். ஃப்யூச்சர் ஸ்தூல சரீரத்துக்கு வேண்டியது கூட இந்த ஜல சரீரமா, அந்த ஜல சரீரத்தில் பேக் பண்ணி அனுப்புகிறோம். பகவானுடைய டெக்னிக் பாருங்கள். ஒண்டர். இதுக்காகவே அவரை கோயில் கட்டி கும்பிடணும். புரியுதா? மமை வாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனகா மனசஷ்டானி இந்திரியா பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. புரியுதா? எல்லா இந்திரியங்களும் பிரகிருதியும் எல்லாம் ஒன்றா சேர்த்து இந்த சரீரை ட்ராவல் பண்ணுறது. புரியுறதா? இப்போ நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம்? சரீரம் விட்டு சரீரம். லோக்கலில் வார்த்தையில் சொன்னோன்னா, அகஸ்திய சித்தர் மருத்துவப்படி சொன்னோம்னா கூடு விட்டு கூடு பாயிரும்.
புரியுதா? இந்த சரீரத்திலேருந்து இன்னொரு சரீரம் போகிறது. புரியுதா? இப்போ இத்தனை நாள் நம்ம வந்து ஆத்மா தான் அழிவதில்லைன்னு படித்தோம். இப்போ என்னென்னா இந்த ஜீவாவும் அழியறதில்லை. அதனால் கண்ணீர் அஞ்சலி அப்படியே டகடன்னு போட்டு அதுக்கு ஒரு செலவு பண்ணுறல, அந்த செலவு பண்ணுறத ஒரு 10 பேருக்கு தானமாக கொடு. இனிமேல் கண்ணீர் அஞ்சலி கொடுக்காத, அது நம்ம குடும்பத்தை விட்டு போகிறது. ஓகே, நீ ஆனந்தமாக தான் இருக்கணும். புரியுதா? ஸோ அது ஆனந்த கண்ணீர் புஷ்பாஞ்சலி அப்படின்னு போடு. ஏன் புரியுதா? போஸ்ட்டுக்கு அடித்து இப்போ வேஸ்ட் பண்ணுறான் பணத்தை. புரியுதா? அது வந்து அடுத்த ஜென்மத்துக்கு போகிறது, நெக்ஸ்ட்டு ஜென்மத்துக்கு போய்டும், நெக்ஸ்ட்டு குடும்பத்துக்கு போய்டும். புரியுதா? இப்போ இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் தான் இந்த குடும்பம் மற்ற சொந்த பத்து எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உன் அக்கௌண்ட்டு பேங்க்கில் போடுறது, டெபாசிட்டில் போடுறது, அந்த லாக்கரில் கோல்டு வச்சுருக்க பாரு, அது எனக்கு தெரியும். அதெல்லாம் வந்து இருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு சிங்கிள் குண்டு பண்ணி கூட நீ டெட் பாடியை வந்து பயப்படக்கூடாது. புரியுதா? இப்போ நான் இதெல்லாம் எழுதிட்டு இருக்கும்போது ஒரு டெட் பாடி போச்சு அந்த இதில், இந்த என்ன ஸ்ட்ரீட் அது, இந்த சக்கரபாணி ஸ்ட்ரீட் எக்ஸ்டென்ஷன். ஓகே, நம்ம ஆசிரமத்தில். ஓகே, எழுதுறதெல்லாம் விட்டுட்டு ஓடி போய் அந்த அப்படியே பார்த்தேன், ஃபோக்கஸாக பார்த்தேன். ஓகே, அதில் ஏதாவது எடுத்துகிட்டு போகிறானா, தங்கம் எடுத்துகிட்டு போகிறானா, வீடு எடுத்துகிட்டு போகிறானா, பெட்டு கிட்டா சோஃபா செட் எதாவது எடுத்துகிட்டு போகிறானா, ஒன்றுமே எடுத்துகிட்டு போகல. அவனுக்கு போட்ட மாலை எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உதிரி போடுறான். அதையும் எடுத்துகிட்டு போகிறதில்ல. போட்ட மாலையெல்லாம் போகிறதுக்கு சுடுகாடு போகிறதுக்குள்ளே மாலையெல்லாம் தூக்கி போட்டுருவான். ஓகே, டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு, அது ஒன்று தான் பாக்கி. போகும்போதும் உபத்திரம் கொடுத்துட்டு போகிறான். புரியுதா? இருக்கும்போதும் பண்ணான், போகும்போதும் பண்ணுறான். செத்தான் சீதகாதி அப்படின்ற மாதிரி. ஓகே, இப்போ சாந்தோக்கிய தேஜகா பரஸ்யாம் தேவதாயாம் சம்பத்தியதே, அந்த சொல்லுக்கான பொருள் பார்க்கணும். இந்த தேஜ லோடடு ஜீவா இவன் எப்படி போய் நெக்ஸ்ட்டு வந்து அவ அடைக்கலம் புகுறான். ஓகே, அப்போ இந்த குரூப் ஆஃப் 3 காம்பனண்ட்டு, இந்த தேஜகன்றது 3 காம்பனண்ட்டு. என்ன 3 காம்பனண்ட்டு? வாட்டருக்கு எத்தனை காம்பனண்ட்டு? 2 காம்பனண்ட்டு, H2O. புரியுதா? இந்த ஜீவாக்கு எத்தனை காம்பனண்ட்டு? 3 காம்பனண்ட். ஓகே, இந்த 3 காம்பனண்ட் என்ன அப்படின்னா ஏற்கனவே சூத்திரத்திலே சொல்லப்பட்டது. அது வந்து மனசி பிராணா தேஜகா, மனசி பிராணா தேஜகா அப்படி சொல்கிறது. அப்போ சாந்தோக்கிய சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இந்த யூனிட் காம்பனண்ட்டு தேஜகா பிரம்மத்தோட ஐக்கியமாகிறது. நக்கீரா என்னையே உற்றுப்பார்ன்ற மாதிரி இந்த பிரம்மசூத்திரம் சொல்கிறது. இங்கே பார், இப்போ பார், நீ வந்து பெருமை அடிச்சுக்கிட்டல, ஜீவன் இந்த ஞானம் அடைஞ்சால் தான் பிரம்மத்தோட ஐக்கியமாகிறதுன்னு. உபாசகனு கூட இந்த பிரம்மத்தோட ஐக்கியமாகிறான் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, தேஜகா பரஸ்யாம் தேவதாயாம். இந்த 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 கான்டெஸ்டில் பராதேவதன்றது பிரம்மத்தை குறிக்கிறது. புரியுறதா? பராதேவதா = பிரம்மன். அப்போ தேஜகா பரபிரம்மத்தோட ஐக்கியமாகிறது. இப்போ இப்போ என்ன கன்ஃபியூஸு யாருக்காவது? சில பேருக்கு இருக்கும் கன்ஃபியூஸு. என்ன கன்ஃபியூஸுன்னா, இந்த அஜ்ஞானி உபாசகன் ஈஸ்வரனோட ஐக்கியமாகிறதும், நான் கஷ்டப்பட்டு உழைச்சி இப்படி வந்து இந்த ஐக்கியமாகிறதும் ரெண்டும் ஒன்று சொன்ன தாரதமியம் வேண்டாமையா? எதகா இதுதான் நியாயமாக இது அப்படின்ற ஒரு குழப்பம் வரும். கர்மி, அப்புறம் உபாசகன், அஜ்ஞானி, அதுக்கப்புறம் ஞானி எல்லாருமே ஐக்கியமாகறாங்களா? அப்படி தான் இந்த கேள்வி. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, இது ரிலேட்டிவ் ஐக்கியம், ஆபேட்சிக ரிலேட்டிவ். ஞானி மட்டுமே ஆத்தியந்திகம், அல்டிமேட் ஐக்கியம். தேஜகா பரஸ்யாம் தேவதாயாம். இது சாந்தோக்கியம். ஓகே, அகம் பிரம்மாஸ்மி சொல்கிற ஐக்கிய வாக்கியம் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போ சப்போஸ் ஜீவா அஜ்ஞானியாக இருந்தால் மோட்சம் என்பது நடைபெறாது. ஞானாத்தேவ மோட்சம். அப்போ ஆபேட்சிக லயகா, இதுக்கு பேர் என்ன? ஆபேட்சிக லயகா, நாட் அத்தியந்த லயகா. அப்படின்னா என்ன? இது டெம்பரவரி தான், நாட் பர்மனண்ட். ஏன்? திருப்பி அவனுடைய கர்மா முடிஞ்ச பிறகு திருப்பி புனரபி ஜனனம் புனரபி மரணம், புனரபி ஜனனம் புனரபி மரணம். திருப்பி பிறப்பான், திருப்பி இறப்பான், திருப்பி பிறப்பான், திருப்பி இறப்பான். அது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா தெரியல. இங்கே இருக்கவங்களுக்கு
பிறப்பு இறப்பு கண்டினியூஸாக இருக்கும். அதில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கும் சனாதன தர்மத்தில் இருந்தால். ஓகே, அப்போ ஜீவா இண்டிவிஜுவாலிட்டி டார்மெண்ட்ரி ஸ்டேஜில் இருப்பான். அகங்காரி ஜீவா இருக்கான் இல்லையா, அவன் வந்து கண்டினியூஸாக இருப்பான். அதாவது சூக்ஷ்ம சரீரம் தொடரும். ஏன்னா சஞ்சித காலி ஆகலவே, புரியுதா? ஞானிக்கு தான் பஸ்மாகும். இந்த உபாசகனுக்கு சஞ்சிதம் வந்து அப்படியே இருக்கும். அதனால் இன்ச்சாக மேலே போவான், இல்லாட்டி கீழே போவான், புரியுதா? அதனால் இது ஜஸ்ட்டு எப்படின்னா சுஷுப்தியில் வந்து நம்ம பிரம்மத்தோடு ஐக்கியமாகிறோம். சுஷுப்தியில் பிரம்மத்தோடு ஐக்கியமாகிறோம். சுஷுப்தினா தூங்குறது. தூங்குற இல்லையா, தூங்கும்போது எந்த வீட்டில் யாரோட எந்த ஆட்களோட தூங்குறீங்கன்னு உங்களுக்கு எனக்கு தெரியும். எனக்கு தூங்கும்போது நான் எந்த வீட்டில் தூங்குறேன், எப்படி தூங்குறேன், எந்த பெட்டில் தூங்குறேன், யார் யாரெல்லாம் என்னை சுற்றி இருக்காங்க, அப்படிலாம் எனக்கு தூக்கத்தில் தெரியும். அப்படி சொல்கிறவங்க வலது கையை வீறு கொண்டு கை தூக்குங்க பார்ப்போம். அவங்களுக்கு ஒரு 10 லட்சம் கொடுக்கலாம் அவங்களுக்கு. தூங்கும்போது யாருமே தெரியாது. நீ பெட்டில் படுத்துக்கிறியா, பெட்டிலேருந்து கீழே விழுந்து தரையில் அடியில் படுத்துக்கிட்டு இருக்கியா, ஒன்றுமே தெரியாது, புரியுதா? அந்த ஒன்றுமே தெரியாதில்ல, அதுக்கு பேர் ஆனந்தம். ஒன்று இருக்குது கண்டிப்பாக. நீ வந்து எல்லாத்தையும் மறந்து தன்னை மறந்து அங்கே தூங்குற இல்லையா, அது எப்படிப்பட்டது ஸ்திதியாக இருக்கிறது? சுகமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது இல்லையா, புரியுதா? இந்த குழந்தை வந்து கட்டியமாக எனக்கு வேணும் அடம் பிடிக்கும், உடனே கொடுத்துடணும். ராத்திரி நேரத்தில் சண்டை போடக்கூடாது, புரியுதா? கொடுத்துட்டா மெதுவாக இப்படி கீழே விழும், புரியுதா? இப்படி தொட்டைன்னு வச்சுக்கோ, எனக்கு இன்னும் தூங்கலை. அதனால் அவசர உனக்கு இந்த அம்மா தூங்கணும், புரியுதா? அதனால் எடுத்து வச்சுட்டு தூங்குவான்னு சொல்லிட்டு அது வந்து முழுக்க ஃபுல்லாக லயமான தான் இது அப்படியே தானாக வந்துடும். இப்படி வந்து புரியுதா? அப்போது நீ தூங்கும்போது எதையுமே பிடிச்சிக்க முடியாது. எல்லாத்தையும் பூர்ணமாக விட்டால் தான் அதுக்கு பேர் தூக்கம். அது பிரம்மலயகா. அந்த பிரம்மலயம் எவ்வளோ தூரம், எவ்வளோ நாளைக்கா எவ்வளோ நேரத்துக்கு சொல்லுங்கள்? காலையில் சில பேருக்கு நடுவுலையே போயிடும். அந்த பிரம்மத்தில் ரொம்ப நேரம் இருக்க முடியாது. பிரம்மத்தில் ஸ்டே பண்ணுறது எல்லா பயலும் தூங்குவான் வீட்டில். இது மாத்திரம் 2 மணிக்கு தூங்கு, மனசை தூங்கு, நாளைக்கு பார்த்துக்கலாம் மீதெல்லாம். இருந்தாலும் அவன் வந்து உன்னை இப்படி சொல்லியிருக்கக்கூடாதுல்ல, அவன் இப்படி ராத்திரி வந்திருக்கும். நீ வந்து பகலில் அந்த ஆளுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துட்ட, நீ புரியுதா? இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்ட. அது போய் சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து மேலே மைண்டு வருது, தூக்கத்தில் வந்து நிற்குது. அந்த ஆள் பேய் மாதிரி நிற்குது. இதுக்கு பேர் தான் பேய் பிசாசு, புரியுதா? பேய் பிசாசு செப்பரேட்டாக வராது. நீ வந்து உன்னுடைய உள்ளத்தில் வந்து ஒரு ஆள், வெளியில் ஆள், தாயாதி பங்காளிலாம் இருக்கான்ல, அவன்லாம் நிற்கிறான், அவன் தான் பிசாசு, புரியுதா? உனக்கு எது உபத்திரம் பண்ணுறதோ அதுக்கு பேர் தான் பிசாசு. அதுக்கு வேப்பல் அடிக்கணும், புரியுதா? அதுக்கு என்ன வேப்பல் அடிக்கணும்? காலையில் கிளாஸுக்கு வரணும், அதுதான் வேப்பல் அடிக்கிறது. எல்லாம் சரியாயிடும், புரியுதா? இல்லைன்னா நடுராத்திரி வந்து நிற்கும். யோனி மண்ணே பிரபத்தியந்தே சரீரத்வயா தேகினாகா. ஜீவர்கள் மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கிறார்கள். யம தர்மராஜா போதாதுக்கு 2:2:7 சொல்கிறாரு கட்டோபனிஷத்தில். ஓகே, இந்த ட்ராவலர் ஜீவா சம்சாரி. ட்ராவலர் ஜீவா அப்படி சொன்னாலும் என்ன அர்த்தம்? எதுக்கு ட்ராவல் பண்ணுவான்? ஷாப்பிங். ஓகே, ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஷாப்பிங் பண்ணுவான். அந்த ஷாப்பிங் தான் சம்சாரம், புரியுதா? சில சமயம் காசு இருக்காது, புரியுதா? ஒரு 500 ரூபா கூட, அது அப்புறம் கிடைக்காது அப்படின்னு, புரியுதா? என் அக்கௌண்ட்லேயே பணம் இல்லை. அவனும் உஷாரு, இப்போ அவசரமாக வாங்கிடுவான், அப்புறம் போனால் நான் கொடுக்க மாட்டேன்னு தெரியும், புரியுதா? அப்படி எப்படியா கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் தானமாக கொடுத்துடணும் அவனுக்கு, புரியுதா? ஒருத்தன் வந்து அவசரமாக வந்து கேட்குறான்னு வச்சுக்கோ, நம்ம பத்ரிலாம் கூட்டிகிட்டு போகிறோம்ல, அங்கெல்லாம் வந்து புதுசாக நல்லா விற்கும், புரியுதா? அவசரமாக நீ கடத்தெருவில் வாங்கும்போது அவனும் ஏதோ கேட்பான். ஓகே, அப்போ நீ என்ன பண்ண யோசிச்சு ஒன்று இல்லைன்னு சொல்லணும். இல்லைன்னா கொடுக்கும்போதே என்ன பண்ணோம்? தானமாக கொடுத்துட்டேன், அந்த பத்ரியில் வந்து தத்தமாக உனக்கு கொடுத்தேன், அதெல்லாம் சொல்லக்கூடாது. அங்கே ஊரில் வந்து கொடுத்துறேன், ஓகே அப்படின்னு. அது வந்தால் லாபம், வரலைன்னா நஷ்டம் கிடையாது, புரியுதா? ஏன்னா
நான் தத்தம் தானம் பண்ணிட்டேன். புரியுதா? அப்போ 8வது சூத்திரத்தில் இங்கே இவர் வியாசாச்சாரி என்ன சொல்கிறாரு? தது ஆ அபீதகா சம்சார வெபதேசாத். தது தேஜகா. ஓகே, 3 component ஜீவா, சூக்ஷ்ம சரீரம், ஃபியூச்சர் ஸ்தூல சரீரம் அண்ட் சிதாபாசன் அடங்கிய 3 component ஜீவா. புரியுதா? எது 3 component? சூக்ஷ்ம சரீரம், ஃபியூச்சர் ஸ்தூல சரீரம் அண்ட் முக்கிய சிதாபாசன் அகங்கார், சிதாபாச ஜீவா. இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்க, இது ரொம்ப முக்கியம். 3 component ஜீவா. தேஜகா யார் யார் அப்படின்னா இந்த ட்ராவலர் ஜீவா, சூக்ஷ்ம சரீரம், அதுதான் கவுன பிராணம். ஓகே, சூக்ஷ்ம சரீரம். அதுக்கப்புறம் வந்து ஃப்யூச்சர், இப்போ நம்ம புதுசாக சேர்த்துக்கிறது வந்து ஃப்யூச்சர் மைனூட் கிராஸ் ஸ்தூல சரீரம். அது எதனாலையும் பார்க்க முடியாது, எந்த இதுலேயும் இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் பார்க்க முடியாது. அது இப்போ சேர்ந்துக்கிறது. அதோட நம்மளுடைய ஃப்ரெண்டு இருக்கார்ல சிதாபாச, அது வந்து அகங்காரம். அது இல்லை, இது 3 சேர்ந்ததுக்கு பேர் ஜீவா. ஓகே, 3 component ஜீவா. ஆ பிபி தேகே. ஆனால் அதுவரை, அதுவரை எதுவரை? அப் டு மோக்ஷம் அடையும் வரையில். ஓகே, மோக்ஷம் அடையும் வரையில், அத்தியந்த லயக அடையும் வரையில், ஜீவாத்மா பரமாத்மா பர்மனண்ட் ஐக்கியம் அடையும் வரையில், ஞானாதேவ மோக்ஷம். ஞானம் மட்டுமே நமக்கு மோட்சம் வந்தோம். ஞானம் வந்துட்டுனா கர்மெல்லாம் பஸ்மாக்கிடும், சஞ்சித்தை கம்ப்ளீட்டாக டோட்டலாக பஸ்மாக்கிடும். அப்படி ஸ்ருதி ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லி கொடுத்துருக்கிறது. அதை பஜகோவிந்தத்தில் ஆச்சாரியல் பாருங்க, புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படி சொல்கிறாரு. ஓகே, அப்போ 9வது சூத்திரம் சூக்ஷமம் பிரமாணதகா ச ததா உபலப்தேகே. இப்போ உள்ள சூழ்நிலை கலிகாலத்தில் இந்த என்டையர் வேர்ல்டு இன்க்ளூடு மாம்பழம், இன்க்ளூடு நம்ம இருக்கிற இடம், எல்லா இடமே பார்த்திங்கன்னா கோயில் இருக்குது, எல்லாம் மடம் இருக்குது, எல்லாமே மெட்டீரியல் பீப்புள் ஆகிட்டாங்க, உலகாயுதவாதி. புரியுதா? இவன் சிரித்தா கூட சாதாரணமாக சிரிக்க மாட்டான். ஓகே, இவன் நீ சிரித்தால் மத்தாப்பு அப்படிலாம் சொல்கிறதில்ல, இவன் சிரித்தா 10,000 ரூபா, இவன் சிரித்தா 20,000 ரூபா. ஓகே, அந்தந்த ஒரு சிரிப்பு இருக்குது. புரியுதா? அதில் இந்த சிரிக்கிறதுக்கே ஒரு இன்ஸ்டிடியூஷன் சொல்லி கொடுக்குறான். ஓகே, உன் அத்தையை பார்த்து எப்படி சிரிக்கணும், கல்யாணத்தில் எப்படி சிரிக்கணும், ரிசப்ஷனில் எப்படி சிரிக்கணும், புரியுதா? என்கிட்ட வேணாம் வாங்க, நான் ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்குறேன் எப்படி சிரிக்கணும். எந்த கன்னு சிரிக்கக்கூடாது மேடையில் போயிட்டு. புரியுதா? அங்கே எல்லோரும் வருவாங்க, அப்படியே ஆளுங்கள்லாம் பண்ணுவாங்க. இப்போல்லாம் ஒரு இது ஒரு கன்றாவும் கிடையாது, மேனர்ஸ் கிடையாது. மேலே போய் எல்லோரும் பார்க்குறாங்களே கன்னு சிரிக்குதுங்க. புரியுதா? அப்படிலாம் சிரிக்கக்கூடாது, ஒரு சிரிக்கிற மாதிரி சிரிக்கணும். புரியுதா? அப்புறம் இந்த சேப்பு சாயம் வேறு ஒட்டியிருப்போம். ஓகே, அது ஈசிக்காமல் அது பண்ணிக்கணும். புரியுதா? நீ எமோஷனல் இப்படி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் கண்ணில் இருக்கிறதெல்லாம் இப்படி பண்ணினா அது உன்னுடைய ஒரிஜினல் ஸ்வரூபத்தை காட்டிடும். அதனால் நீ ஜாக்கிரதையாக அந்த இடத்துல ஒரு கர்ச்சிப் வச்சு, அப்புறம் அந்த இவர் இருக்கார் இல்லையா, கல்யாணம் பண்ணிருக்கிற அவரை மெதுவாக பிடிச்சிக்கணும். அங்கேயே இதெல்லாம் காட்டிடக்கூடாது, அவரை பிடிச்சி ஒரே கிள்ளிடக்கூடாது. இப்படி சில பேர் பிடிச்சாங்கன்னா முரட்டு கையாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், நீ சாஃப்டாக பிடிக்கணும். பரவாயில்ல, நமக்கு வரவை ரொம்ப சாதுவாக உருவாள். நம்ம போகும்போது மெதுவாக லோடட் பண்ணணும், உடனே லோடட் பண்ணக்கூடாது. இப்படிதான் அப்போ தான் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும், வாழ்க்கை சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படும். புரியுதா? ஓகே, இது லோடட் லேட்டஸ்ட் ஏஐ உட்பட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, அது கூட ஸ்தூலம்தான், சூக்ஷமும் கிடையாது. சூக்ஷ்மத்தில் சயின்ஸு வரவே வராது, இந்த ஜென்மத்துக்கு வரவே வராது. நீ சங்கரமடத்தில் ஒழுங்காக கிளாஸ் கேட்டேன்னா தான் சூக்ஷ்மமே புரிஞ்சுக்க முடியும். புரியுதா? சூக்ஷ்மத்துக்கு அவனால் வரவே முடியாது. ஜீவா மரணம் அனந்தரம் ட்ராவலர் ஜீவா அவன் எதோ எடுத்துக்கிறான்னா
சூக்ஷ்ம சரீரம் அந்த புண்ணிய பாபம் எல்லாமே அவனுக்கு மறு ஜென்மத்தில் கொண்டு போகிறது. பிராரப்த நம்பிக்கை அது. இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு பிராரப்தமே இருக்குன்றது சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அதெல்லாம் இப்போ நம்ம பேசுகிறோம்ல, எல்லாமே இர்ரெலவெண்ட்டு டாபிக். வெளி உலகத்துக்கு இதை தாண்டி போயிட்டிங்கன்னா நம்ம பேசுகிறதெல்லாம் இர்ரெலவெண்ட்டு. என்னடா வளரி கொட்டுறான், அந்த பிராமண பசங்களுக்காக திதியெல்லாம் கொடுப்பீங்களே, அவனுக்கு சம்பளத்துக்காக ஏற்பாடு பண்ணது கூட்டம்டா. அடா பாவி, உன்னுடைய மூதாதையர்கள் உன்னோடைய 50-60 வருஷம் கூட இருந்தவங்க அவங்களுக்காக ஒரு திதி கொடுறான்னு சொன்னால் அது கிராட்டிடியூடு. ஓகே, அது கிராட்டிடியூட் கொடுக்கறதுக்காக ஏற்பாடு. அப்போ வியாசருக்கு நீ இப்படிலாம் செய்வ தெரியும் கண்ணா, அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நான் அப்படின்றாரு. வியாசருக்கு அப்போவே அவர் தான் திரிகால மூர்த்தியாச்சே, அதனால் அவர் பாட்டுக்கார். கடைசியாக உள்ள விட்டுட்டு போயிட்டான்னா அதில் என்ன பண்ணுறது? கடைசியாக உள்ள தேஜகா தத்துவம் சிதாபாச ஜீவகா இருப்பது அது இல்லை அப்படின்னு சொல்கிறானே. இந்திரிய சக்தி நாட் அவைலபிள். என்ன சொல்கிறான்னா, சயின்ஸு, நாஸ்திகவாதி, சாருக மொத்த கும்பலும் இந்த சரீர உயிர் போகுது இல்லையா, மெதுவாக பேச்சு அடங்கிறது, அப்புறம் மனசு போயிடுறது, அப்புறம் பல்ஸ் போகிறது, அப்புறம் உடம்பு சூடுலாம் போயிடுது. இதெல்லாம் போகிறதுன்னு நம்ம உடம்பை வச்சு தொட்டு பார்த்து எல்லாத்தையும் பண்ணுறது. இவ்வளோ தான் பண்ண முடியும். அதில் ஜீவா போகிறது, அதில் சூக்ஷ்ம சரீரம் போகிறது, அதில் சிதாபாசன் போகிறது. இதெல்லாம் எங்கடா காட்டுறா? ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னா ஸ்கேனு ஃபோட்டோ இப்போ புது டெக்னாலஜிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த சரீரத்தை விட்டு சரீரம் போகிறது இருக்குல்ல, அது ஒன்றுமே பண்ண முடியாது. அதெல்லாம் அபௌருஷ்ய வாக்கியம், வேதத்தோட வாக்கியம். புரியுதா? அதனால் இதெல்லாம் முடியாது. அதை ரெண்டாக பிரிக்கிறார். இதுதான் வியாசருடைய மேதாவித்தனம். சிலதெல்லாம் நேச்சர் சூக்ஷ்மமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வாயு இருக்குது. வாயு எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கும், ஆனால் அதை பார்க்க முடியாது. புரியுதா? உன் கண்ணால் பார்க்க முடியாது வாயுவை. நான் நேற்றுக்கு காற்றை பார்த்தேன், இன்றைக்கி காற்றை பார்த்தேன். காற்றெல்லாம் நீ பார்க்கவே முடியாது. ஓகே, காற்று இல்லை, காற்று. புரியுதா? காற்று நீ ஒரு நாளும் பார்க்க முடியாது. சிலதெல்லாம் மைனூட்டு ஃபார்மில் இருக்கும், அதையும் பார்க்க முடியாது. அது சூக்ஷமம். இது என்ன? நேச்சர். வாயு பார்க்காதது நேச்சர், இயற்கை. அது புரியுதா? இன்னொன்றுலாம் ரொம்ப குட்டியாக இருக்கும், அது உன் கண்ணில் பார்க்கவே முடியாது. கிராஸ் ஆப்ஜெக்டை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அதை புரியுதா? அப்போ ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று ஸ்வரூபதக சூக்ஷமம், ரெண்டாவது பிரமாணத்தக சூக்ஷமம். ஸ்வரூபம் சூக்ஷ்மத்துவம், பிரமாண சூக்ஷ்மத்துவம். இப்போ ஜீவா சட்லஸ்ட் 3 காம்பனண்ட்டு இந்த இறந்த பிறகு இந்த சரீரத்தை விட்டு போகிறதே, அது யாராலையும் பார்க்க முடியாது. அது வாயு மாதிரி வெரி வெரி நேச்சுரல் ப்ராசஸ். ஓகே, வெரி நேச்சுரல் ப்ராசஸ். அப்போ மரண காலத்தில் உத்கிராந்தி கதி, அவன் கதி மார்க்கத்து சுக்ல கதியெல்லாம் கிருஷ்ண கதியெல்லாம் போகிறான்னு சொல்கிறான்ல, அதெல்லாம் உன் கண்ணாலேயோ ஏஐ வச்சு எது வச்சோ அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. புரியுதா? நீ கேட்குறதுன்னு நம்மக்கிட்ட கேட்கணும். புரியுதா? இதெல்லாம் மரண காலத்தில் ட்ராவல் பண்ணுற ஜீவா. சயின்ஸ்னால் சொல்ல முடியாது, பார்க்க முடியாது, கேட்க முடியாது. அதுக்கப்புறம் என்ன? இந்த 9வது சூத்திரத்தில் சூக்ஷமம் பிரமாணதகாச்ச ததா உபலப்தேகே. சூக்ஷமம், முதல்ல சூக்ஷமம்னா என்னன்னு தெரியணும். இப்போ இந்த சரீரம் ஸ்தூலம், மனசு சூக்ஷ்மம். இதை ஒத்துக்கிறல? இதை புரியுறதில்ல எல்லாருக்கும்? ஓகே. உங்கள் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் கட்டி போட்டிருக்கல, அதில் மனசை ஸ்கேன் பண்ண முடியுமா? உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் சொல்லுங்கள், இந்த மனசை அங்கே ஸ்கேன் பண்ணுறாங்களா, மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் சொல்கிறாங்களா அப்படின்னு எங்கேயா இருந்தால் சொல்லுங்கள். புரியுதா? எந்த ஸ்கேன்லேயும் பண்ண முடியாது. அது நேச்சுரல். ஓகே, இவர் சூக்ஷ்மம் வெரி நேச்சுரல். புரியுதா? மனசு என் மனசில் இருக்கிறதெல்லாம் நீ சொல்ல முடியாது. இப்போ புரியுறதா? உன் மனசில் இருக்கிறதெல்லாம் நான் சொல்ல முடியும். அதனால் இது என்ன சொல்கிறதுன்னா பிரமாணத்தகா சூக்ஷமம். ஓகே, அப்போ தேஜகா எதுனா
இந்த பிரமாணதகா எந்த கட்டம் அப்படின்னா இந்திரிய அகோச்சரம், கண்ணு காது மூக்குனால் பார்க்க முடியாது, இந்திரிய அகோச்சரம். அப்போ சயின்ஸுனால் இதை பார்க்க முடியாது. ஓகே, இது நீ புரிஞ்சுக்கணும். எந்த டெக்னாலஜிலையும் இதை பார்க்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு இங்கெல்லாம் தூசு போடா, தூசா போயிடுவேன் அப்படிலாம் சொல்லுவான்ல. தூசா போய்டுவேன்னா நான் கண்ணில் பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். இப்போ பழைய காலத்தில் வீடெல்லாம் ஒரு இந்த வீடு இருக்கும், குடிசை வீடு, நடுவில் ஒரு ஓட்டை வரும், இப்போயும் ஜன்னலில் வரும். அந்த ஜன்னலில் பார்த்தீங்கன்னா நிறைய தூசு பறந்துன்னு இருக்கும், புரியுதா? அந்த வெளிச்சத்தில் தெரியும், ஆனால் பக்கத்தில் தெரியாது. அப்போ அங்கே மாத்திரம் தெரியுதா? வீடு முழுக்க நீ தூசில் தான் இருக்க, நீ புரியுதா? நீ உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம். ஏன் உயிரோடு இருக்க சொல்லு? பிராரப்தம் ஒன்று, ரெண்டாவது இந்த பிரம்மசூத்திரத்தை முடிக்கணும், புரியுதா? இப்போ ஃப்ளைட்டு போகிறதுன்னு வச்சுக்கோங்க. ஃப்ளைட்டு போகும்போது டிப்பு அடிச்சுட்டு போவான் மேலே, பார்த்தீங்கன்னா ராத்திரி டிப்பு அடிச்சுட்டு போவான். ஓகே, அவன் லைட்டு எப்பவுமே டிப்பில் தான் இருக்கும் ஃப்ளைட்டில். சில இடத்துல மாத்திரம் டிப்பு கிடைக்கிறது. ஏன்? அந்த பார்ட்டிகல்ஸ் புரியுதா, தூசி இருக்கு இல்லையா, அது எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அது வரைக்கும் தான் இருக்கும், புரியுதா? நீ ஆகாசத்தில் ரொம்ப தூரம் போயிட்டேன்னா இருட்டாக இருக்கும், அங்கே எதுவுமே தூசே இருக்காது. ஏன்? அங்கே தூசே இல்லாமல் சுத்தமாக இருக்கிறதுனால இருட்டாக இருக்கும். ஏன் இருட்டாக இருக்கிறது? மீடியம் இல்லை. சூரியன் எவ்வளோ பெரிய ஆளானாலும் அங்கே இருட்டை பிரகாசிக்க வைக்க முடியாது. இந்த சூரியனால் இருட்டை பிரகாசிக்க வைக்க முடியாது, ஆனால் ஞானத்தினால அஜ்ஞானத்தை பிரகாசிக்க வைக்க முடியும். எனக்கு தெரியல, ஜெர்மன் பாஷை தெரியலன்றது எனக்கு தெரியும், புரியுதா? உனக்கு தெரியுமா? கேட்டு சொல்கிறேங்க, நான் எதுவும் கேட்காம சொல்ல மாட்டேறேன், நான் எல்லாத்தையும் கேட்டு தான் சொல்லுவார் இவர், புரியுதா? அதனால் இந்த சூக்ஷ்மன்றதை புரிஞ்சுக்கணும். அப்புறம் பிரமாணதகா சூக்ஷ்மம். ஓகே, அப்போது இதெல்லாம் இப்போது இது இருக்குல்ல, இந்த வீட்டில் வெளிச்சமாக தூசி இருக்கு, ஃப்ளைட்டு தூசி எல்லாம் சொன்னல, அது நேச்சுரல் சூக்ஷ்மமா இல்லை பிரமாண சூக்ஷ்மமா? அதான் கேள்வி. நேச்சுரல் தூஸ். ஓகே, நேச்சுரல் தூஸ். ஓகே, ஏன்னா ஒரு கிராஸ் எலிமெண்ட் அங்கே இருக்கிறது, அது எப்படி கிராஸை இது எடுத்துக்க முடியும்? நேச்சுரல்ன்றது மனசு மாதிரி, புரியுறதில்ல? இது பிரமாண, அதாவது உன் கண்ணில் அந்த தூசியை பார்க்க முடியாது, புரியுதா? அதனால் பிரமாணதக சூக்ஷ்மம். உனக்கு அங்கே பொருள் இருந்தும் உன்னால் பார்க்க முடியாது. நீ தூசியே இது சொல்லிட்டேன்னா, நேச்சுரல் சொல்லிட்டேன்னா, அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறது? அந்த ஸ்தூல மைனூட்டு பஞ்சபூத ஃப்யூச்சர் ஸ்தூல சரீரம் போகிறத அதுவும் நீ இந்த சூக்ஷ்ம சரீரத்தோடு சேர்த்துட்டேன்னா அதுக்கு எதுக்கு ஸ்தூல சரீரம்னு சொல்லணும்? புரியுறதில்ல உங்களுக்கு? அதனால் உன்னோட இங்கே என்ன ஆர்கியூமெண்ட்டுன்னா, உன்னோட சேர்த்து மைனூட்டு ஸ்தூல சரீர பஞ்சபூதம் கூட போகிறது, அது பிரமாணதக சூக்ஷ்மம். அது எந்த சயின்ஸுனால பார்க்க முடியாது, அந்த எந்த பிரமாணத்துக்கு வராது. ஆனால் அது பிரமாணத்துக்கு சம்மந்தப்பட்டது. ஆனால் மைண்ட் இருக்கு இல்லையா, அது நேச்சுரல், வாயு மாதிரி, புரியுறதா? ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் புரியணும். ச ஸ்வரூபதக ச நேச்சர் ஆல்சோ உதாரணம். மனசு இருக்கு, அது ஸ்வரூபதக சூக்ஷ்மம், புரியுதா? ததா உபலப்தே. உபலப்தின்றது ஒன்றை வச்சு மற்றதெல்லாம் சொல்கிறது. ததா அவ்வாறே ஞானம் எல்லா விஷயத்திலையும் இந்த இன்டர்னல் ஜர்னி எக்ஸ்டர்னல் ஜர்னியை அதிசூக்ஷ்மத்தில் கொண்டு வரணும். 10வது சூத்திரம், ந உபமர்த்தேன அதஹா. ந உபமர்த்தேன அதஹா. ரொம்ப எளிமையான ஸ்லோகம், சின்ன ஸ்லோகம்.
சின்ன சூத்திரம். ஜீவா எப்படிப்பட்டதுன்னா அளவுலையும் சரி, அதனுடைய நேச்சுரலும் சரி, அதனுடைய அளவு, அந்த காம்பனண்ட்டு 3 காம்பனண்ட்டு ஜீவா இருக்கு இல்லையா, அது ரொம்ப சைஸ் குட்டி. ஓகே, அது நம்ம இப்படி சொல்கிறது தான் முடியும். ஆனால் நீ சொல்கிற குட்டினா அந்த குட்டி கடுகு மாதிரி இல்லை, அது தூசை விட தூசு, அது தூசை விட தூசு. ஓகே, எப்படி ஆண்டாள் பாடுறாரு பாரு, அந்த நாராயணன் பேரை சொன்னா நீ செய்த சகல பாபங்களும் தூசாகி போயிடும். வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க, புரியுதா? அப்படி உள்ள முருகி நீ பண்ணினா உன்னுடைய பாபங்கள்லாம் தூசாக போயிடும், தூசிலும் தூசாக போயிடும், புரியுதா? அப்போ இது இந்த காம்பனண்ட் 3 காம்பனண்ட்டு மறந்து போச்சே. சூக்ஷ்ம சரீரம், ஃபியூச்சர் மைண்ட், ஸ்தூல சரீரம், சிதாபாசல். சிதாபாசல் எதுக்கு புக்கை பார்க்குற? அதுதான் நாமே இருக்குமே. புரியுதா? மீதெல்லாம் கூட உள்ளே போய் பார்க்கலாம், அந்த மனசை இப்படி உள்ளெல்லாம் பார்க்கலாம். அகங்காரத்துக்கு பார்க்கவே வேண்டாம், நம்மக்கிட்ட தான் இருக்குது, புரியுதா? அது பர்மனெண்ட்டாக இருக்கிறது, புரியுதா? இது 3. ஓகே, இது 3 3 காம்பனண்ட் ஜீவா. ஓகே, ட்ராவலர் ஜீவான்னு முன்னாடி போன ட்ரிப்பு படித்தோம் இல்லையா? இப்போ இந்த ட்ராவலர் ஜீவாவை குவாலிஃபைட் பண்ணுறோம் ஜலசரீரத்தோட, புரியுதா? 3 ஐட்டம் உள்ளே போகிறது, புரியுதா? இது அச்சேத்யோயம் மதாக்யோயம் அக்லேத்யோ சோஷ்ய ஏவச்ச நித்ய சர்வகதஸ்தானுகு அச்சலோயம் சனாதனகா. உன் உடம்பை ஈட்டி வச்சு குத்தலாம், வால் வச்சு வெட்டலாம், அறிவா வச்சு வெட்டலாம், புரியுதா? கட்டை வச்சு அடிக்கலாம், புரியுதா? என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் உன் மனசை எதை வச்சு அடிக்க முடியாது, எதை வச்சு அடிக்க முடியாது. ஏன்? சூக்ஷமத்தை எதனாலையும் அடிக்க முடியாது. இந்த முட்டாள் பையன் என்ன பண்ணுறான்னா, யாரோ சொல்கிற வாக்கை வச்சுக்கிட்டு காயப்படுத்திட்டான், என்ன காயப்படுத்திட்டான். இங்கே சில பேர்லாம் இருக்கான், அவன் சில வேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே விட, நீங்கள் என்ன ரொம்ப காயப்படுத்திட்டீங்க. காயப்படுத்தினா அது ஸ்தூலம், முதலுக்கே மோசம், புரியுதா? ஸ்தூலமாக இருக்கிறத தான் காயப்படுத்த முடியும், சூக்ஷ்மமாக இருக்கிறத காயப்படுத்த முடியாது. நீ இன்னும் சூக்ஷ்மத்துக்கே வரல, நீ புரியுறது உனக்கு? இந்த மனசை வச்சு, மனசுன்றது போகம், ஆயத்தனம் வந்து சரீரம், ஆயத்தனத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து சூக்ஷ்மத்தில் ஏற்றி வைக்கிற. இவன் என்ன முட்டாள் எனக்கு ஒன்று பிறந்திருக்கு பாரு, எல்லாம் வந்து என் பிராரப்தம் இப்படி அப்படின்னு சொல்லுவான். அதுபோல் என் மனசு இப்போ சொல்லிருக்கு பாரு, எல்லாமே நீ இந்த லாஜிக் தெரிஞ்சாலே, இந்த சப்தத்தை புரிஞ்சாலே உன் மனசை யாரும் காயப்படுத்த முடியாது. எந்த ஈட்டினாலையோ எந்த சொற்கள்னாலையோ உன் மனசை காயப்படுத்த முடியாது. ஏன்? சூக்ஷ்மத்தை எதனாலையும் அட்டாக் பண்ண முடியாது. சப்போஸ் மனசு ரொம்ப கஷ்டப்படுறது அப்படின்னா, நீ ஏதோ ஒரு ப்ராப்ளமாக இருக்க, தீயினால் சுட்டவடு, அப்படி நாவினால் சுட்டவடு, தீயினால் சுட்ட புண் ஆறுமே ஆறாதே நாவினால் சுட்டவடு, புரியுதா? தீயினால் இங்கே காயம் பண்ணிடலாம். ஓகே, ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னா அதை மனசில் போட்டு குழப்பிக்கிறோம் பாரு, திருப்பி 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 அதை ஸ்தூலமாக்குறோம் பாரு. அதாவது சூக்ஷ்மத்தில் இருக்கிறத ஸ்தூலமாக்குறோம். எப்படி? இப்போ நம்ம இதுதான் ப்ராப்ளம். இதெல்லாம் வந்து இந்த ஆத்மா மாதிரியே ஜீவாவையும் பார்க்க முடியாது, அதுக்காக சொல்ல வர்றார். ஓகே, இது இந்த ஆத்மா மாதிரியே மனசை எரிக்க முடியாது. சப்போஸு நீ சொல்கிற மாதிரி மனசு புண்படுத்திட்டான், காயப்படுத்திட்டான் அப்படின்னு அப்படி வச்சுக்கோ, நீ சொல்கிற மாதிரியே லாஜிக் வச்சுக்கோ. மனசை புண்படுத்திட்டான், காயப்படுத்திட்டான் அப்படின்னா மனசு வந்து பாதிக்க முடியும். கரெக்டாக? எல்லோரும் புரிஞ்சுருக்குல்ல? சீக்கிரமாக புரிஞ்சுக்கணும், டக்குன்னு புரிஞ்சுக்கணும். இப்போலாம் ரொம்ப லேட்டாலாம் புரிஞ்சுக்கூடாது, அப்போவே புரிஞ்சு அப்போவே மறந்துடணும். ஓகே, இதில் வந்து சப்போஸ் மனசை புண்படுத்திட்டான் அப்படின்னு சொன்னீங்கன்னா மனசை வந்து புண்படுத்த முடியும். ஓகே, அது சூக்ஷ்மம். சப்போஸ் வந்து இதே நீ சொல்கிற லாஜிக்கை வச்சு இந்த சரீரத்தை இந்த அடையாறுலையோ பெசன் நகர்லையோ இந்த பக்கமும் வந்து கடைசியில் வந்து இந்த கட்டையை இது பண்ணுவான், எரி ஊட்டுவான். எரி மேடையில் போய் நின்று நாங்கள் சாப்பிடுவோம், புரியுதா? அந்த எரி மேடை
புரியுதா? அங்கே போய் நிறுத்தினா, டே இங்கே சாப்பிடக்கூடாதுடா, எரி மேடை இருக்குது, அப்போ நகர்த்தி போ, வண்டியை நகர்த்து. இவனுக்கு நிழல் கிடச்சா போகிறோம். நான் நிழல் இங்கே இருக்குடா, அந்த பக்கம் திரும்பி பாரு, ஐயோ எரிமேடா இங்கே. புரியுறதா உனக்கு? எல்லாம் ஒரு பயம்தான். அதுக்கப்புறம் அது போட்டோம், அது சைட் டாப்பிக்கு. இப்போ சப்போஸ் நீ உன் மனசை புண்படுத்திட்டான்னு நீ உறுதிப்படுத்திட்டேன்னா, அதை ப்ரூவ் பண்ணிட்டேன்னா, இந்த கட்டையை தூக்கி அந்த எரியில் இது வச்சுட்டா மனசும் சேர்ந்து எரிஞ்சிடும். மனசும் சேர்ந்து எரிஞ்சுன்னா நெக்ஸ்ட்டு இதுக்கு எப்படி போகிறது, அடுத்த ஜென்மத்துக்கு எப்படி போகிறது, எல்லாமே ஃபினிஷ் ஆகிடும். புரியுறதா? அட்லீஸ்ட் நீ இப்படி கொஞ்சம் அறிவோட லாஜிக்காக இந்த மைனூட்டு பஞ்சபூத ஸ்தூல சரீர ஃபியூச்சர்ஸை அது எரிஞ்சு போச்சுன்னு சொன்னீங்கன்னா கூட ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். புரியுதா? அகங்காரத்தையும் அந்த எரியூட்டில் வந்து எரிக்க முடியாது, சூக்ஷ்ம சரீரத்தை எரிக்க முடியாது. இந்த சூக்ஷ்ம சரீரத்தை பர்னிங் பண்ண முடியாதுன்றது தெரிஞ்ச உடனே நாவினால் சுட்டவடு அப்படின்னு சொல்லிட்டு எதை வச்சு சொல்கிறேனே. இப்போ புரியுதா நான் சொல்கிறது? டே மனசு கதற இருந்தாலும் அப்படியே விடு, நீ செய்கிறத செய் அப்படின்னு சொன்னதனுடைய அர்த்தம் புரியுறது எப்போ உங்களுக்கு? அது பிரமாணம் இது. அப்போது மனசை ஆத்மா மாதிரியே அதை எரிக்க முடியாது, நினைக்க முடியாது, அது எதுவுமே பண்ண முடியாது. இது ஒரு புது கருத்து இல்லையா? பிரம்மசூத்திரம் வந்ததுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு புது கருத்தோட, நல்ல கருத்தோட இந்த மனசை வந்து நீனா ஏதோ கற்பனையில் பண்ணிக்கிற ஒழிய உண்மையிலேயே அந்த மனசை யாராலையும் தொட முடியாது, எரிக்க முடியாது, தொட முடியாது, நினைக்க முடியாது. புரியுதா? காற்றுனால் வளர்த்த முடியாது. எப்படி? ஆத்மவத். அப்போ அதுவே அப்போ ரெண்டு துவைத்தம் ஆகிடுமாச்சு. கடைசியில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுவிட்டல அப்படின்னு. புரியுதா? துவைத்தம் ஆகிடும் இல்லையா? அப்போ இந்த காம்பனண்ட்டு ஜீவாவும் ஒன்று இருக்குது, ட்ராவல் பண்ணுற ஜீவாவும் இருக்குது. புரியுதா? அதே போல் என்னுடைய ஆத்மாவும் இருக்கிறது, ரெண்டு இருக்கிறது. இதுவும் எரிக்க முடியாது, அதுவும் எரிக்க முடியாது சொல்லிட்டீங்க. அப்போ துவைத்தம் இருக்குது. ஒத்துக்கிறீங்களா? இப்படிலாம் கேட்டால் அப்படிச்சு. அந்த மஞ்சக்குடி கேம்புக்கு கொஞ்சம் போ, கொஞ்சம் தூரம் கும்பகோணத்தை தாண்டி போ. நீ கும்பகோணத்துக்காரியாக இருந்தாலும் மஞ்சக்குடிக்கு போ. அதுக்குள்ளார வந்து பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? என்னமோ சொன்னார். அங்கே மஞ்சக்குடியிலே விட்டுவிட்டேன் நான். எல்லாத்தையும் நீங்கள் விட்டுவிட சொல்கிறீங்க இல்லையா? ஒரு கேம்ப்லையும் கேட்டு அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் நான். ஞானம் என்ற அக்னியில் சகல கர்மங்களும் பஸ்மமாகிவிடும், சஞ்சீதமே பஸ்மமாகிவிடும். உன் மனசு அல்பம், அதையும் பஸ்மாக்கிடும். ஞானாதேவ மோட்சம். ஞானத்தில் இந்த ஜீவா 3 காம்பனண்ட் ஜீவா, அங்கே தான் நீ வந்து இது கொல்லி வைக்கணும். புரியுறதா? இந்த ஜீவாவுக்கு நிஜமாகவே கொல்லி வைக்கிறது எங்கே? ஞான பிரவாகலை. புரியுறதா? ஞானத்தில் தான். அப்போ ஞானத்தில் மாத்திரம்தான் மனசை சுட்டு எரிக்கப்படும். மற்றதெல்லாம் நீ சும்மா கற்பனையில் வேதனைப்படுற, தொந்தரவு பண்ணுற, அது உன் இஷ்டம், சுக துக்கம். அதனால தான் ஆகமா அதையே சத்தியமாக வச்சு ஆகமா பாயினகா அநீத்தியகா திதிக்ஷஸ்வ பாரத உனக்கு இருக்க மனசு, அதை வச்சு சொல்கிறார். சுக துக்கத்தை குவாலிஃபைட் பண்ணுறாரு. ஆனால் அதே பகவான் என்ன பண்ணுறாரு? மெதுவாக நடுவில் வந்து ஞானாக்னியில் பஸ்மாயிடும் அப்படி சொல்கிறார். சொல்லிவிட்டு அப்படியே திருப்பி இந்திரியத்தையும் அந்த மனசையும் ஒரு வெயிட் போட்டு காட்டுவார். புரியுதா? ஏன்னா எனக்கு அது சத்தியமாக இருக்குது. புரியுதா? இன்னும் ஞானம் வரலை. புரியுதா? அது வந்து சத்தியமாக தான் இருக்குது. மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், உறவு, பணம் எல்லாமே சத்தியமாக தான் இருக்கிறது. இப்போ புரியுறதா? ஒரு 10,000 ரூபாய் தொலைச்சிட்டோன்னு வச்சுக்கோ, என்ன ஆகும்? நீங்கள் 2 நாளைக்கு என்ன ஆகும்? டிக்கெட்டுக்கு போகும்போது அந்த 6 டிக்கெட்டுக்கு வேண்டியது 6 2 12 6 2 இல்லையா? 12,000 12,000லேருந்து எவ்வளோ? அது ஒரு டிக்கெட் பண்ணுறது 6 டிக்கெட் பண்ணுறதுக்கு 15,000 வேணும். அந்த 15,000 போகும்போது பேப்பர் மாத்திரம் இருக்குது, 15,000 போயிடுச்சு.
என்ன பண்ண முடியாது, பண்ணணும் டிக்கெட்டு, அதில் மறுப்பே கிடையாது. புரியுறதா? செகண்ட் இது ஒப்பீனியனே கூடாது. அதனால் நீ வந்து டக்குன்னு ஒரு ஃபோன் அடித்து ஸ்ரீதர்ஜிக்கு 15,000 அனுப்புங்க, முதல்ல டிக்கெட் பண்ணணும். டிக்கெட் பண்ணணும் இப்போ, அப்புறம் மீதியெல்லாம் அப்புறம். புரியுதா? ஸோ முதல்ல இப்போ என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடணும். அதுக்கப்புறம் மீதி வந்து நிதானமாக வந்து மூச்சு இறக்க வந்து ஆஸ்வாசப்படுத்திட்டு அப்புறம் மீதியெல்லாம் பார்த்துக்கலாம். புரியுறது உனக்கு எங்கேயுமே? ஆனால் இப்போ அப்போ திக்குன்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்குள்ளே டிக்கெட்டு கடன்னு போய் ஆர்ஏசியில் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்துடும். புரியுதா? அப்புறம் நீ வந்து போகிறதுக்கு மாத்திரம் டிக்கெட் இருக்கும். புரியுதா? அப்புறம் நான் உன்னை வந்து தயானந்த ஆசிரமத்தில் சொல்லி இந்த பசங்களுக்கு வந்து ஒரு ரூம் கொடுத்துருங்க, பர்மனெண்ட்டாக இங்கேயே இருக்கட்டும், நான் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிக்கிறேன்னு. புரியுறதில்ல? அதனால் ரிட்டன் டிக்கெட்டும் நீங்கள் ஒழுங்காக பண்ணிடணும். நாளைக்கு ரிட்டன் வரணும் 5 மணிக்கு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.